எம்ஜிஆரோட அரசியல் செயல்பாடும் விஜயோட அரசியல் செயல்பாடும் பார்த்தா எம்ஜிஆர் செயல்பாட்டில் ஒரு 20% கூட விஜய் நெருங்க முடியாது. அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள பள்ளம். ரஜினிக்கு ஓட்டு போடுறவங்க ரஜினியே சொன்னாலும் விஜய்க்கு போடுற மாதிரி விஜய் நடந்துக்கலாம். இப்போ அவருக்கு ரொம்ப ஏன் ரஜினி அரசியல் வேணான்னு சொன்னாருன்னு ரொம்ப உணர்ந்து பார்த்துருப்பார். ஏன் ரஜினிகாந்த் இதுலேருந்து வரல? நம்மளோட சீனியர் ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய நடிகர், பேர் சூப்பர் ஸ்டார், அவர் ஏன் இதுலேருந்து ஒதுங்கினார் அப்படிங்கிறது ரஜினியை பார்த்து பிரமிப்பாக பார்ப்பார். சார், பிரேமலதா அவங்க திமுகவில் சேர்ந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நல்ல முடிவு, அரசியலுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது, அவங்க கட்சிக்கு நல்லது. அப்போ தொண்டர்களோட எண்ணம்? தொண்டர்கள் முடிவெல்லாம் பொருள்படுத்தக்கூடாது. தொண்டர்களுக்கு முடிவு எடுக்கிறது அதிகாரம் வழங்கப்படுறதில்லை. அப்போ மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? வைகோ தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? யார் கட்சி மாறாதவங்க, யார் கூட்டணி மாறாதவங்க? அவங்க சமீப காலத்தில் தேமுதிகவில் பிரேமலதா எடுத்தது தான் நல்ல முடிவு, அதுதான் நல்லது. சார், இப்போது தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லாரும் அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்ற கட்சியை கம்பேர் பண்ணுறப்போ விஜய் கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குது சார்? விஜய் கட்சியை எந்த கட்சியோடையும் கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா டிஎம்கே ஓட்டு விழுகுதுன்னா வெறும் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு மட்டும் இல்லை, உதயநிதிக்காக மட்டும் உள்ளலை, கருணாநிதிக்காக மட்டும் உள்ளலை. அதே மாதிரி அதிமுகவுக்கு எடப்பாடியாரோடையோ ஜெயலலிதாவோடையோ எம்ஜிஆரோடையோ மட்டும் உள்ளலை. ஆனால் விஜய்க்கு எந்த ஓட்டு விழுந்தாலும் அந்த சிங்கிள் மேனுக்காக விழுகுது, அவருக்காக மட்டும்தான் அந்த ஓட்டு விழுகுது. அப்படி நீங்கள் அதிமுகவையோ திமுகவையோ வேறு எந்த கட்சியுமே சேர்த்துக்க முடியாது. அதில் எதாவது நீங்கள் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னா சீமானை மட்டும்தான் சேர்த்துக்க முடியும். சார், விஜய் எல்லாரும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க. குறிப்பாக அவங்க கட்சியில் இருக்கவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட தான் இவரை கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணலாமா? ஏன் கம்பேர் பண்ண முடியாது? தனிநபரில் கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் தனி மனிதர், அவரை போய் யாரோடையும் டச் பண்ண முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தனித்தனி மனிதர்கள், ஒருத்தவங்களோட போய் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ அரசியலில் விஜய் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணலாமா? என்ன கேட்க வரீங்க? அரசியல் செயல்பாட்டிலையா? ஆமாம். செயல்பாட்டில் ஒப்பிட்டு பார்க்கலாம். விஜய் தனியால், எம்ஜிஆர் தனியால், அவங்களும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எம்ஜிஆரோட அரசியல் செயல்பாடும் விஜயோட அரசியல் செயல்பாடும் பார்த்தா எம்ஜிஆர் செயல்பாட்டில் ஒரு 20% கூட விஜய் நெருங்க முடியாது. அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள பள்ளம். அதனால் அவர் ஓட்டு வாங்க மாட்டார்லாம் சொல்ல மாட்டான். அவங்களோட செயல்பாடு, அரசியல் ஆர்வம், அவங்க மக்களை சந்தித்த விதங்கள், அவங்க நவுத்தின காய்கள் விஜயோட கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு ஒரு 20% கூட கொடுக்க முடியாது. இதுவே அதிகம் நினைக்கிறேன். சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் சினிமாவில் இருந்தானே முதலமைச்சர் ஆனார், அதே மாதிரி விஜய் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக விஜயும் எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவார் அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆரோட சினிமா பிரவேசம் அரசியல் பிரவேசம், விஜயோட சினிமா பிரவேசம் அரசியல் பிரவேசத்துக்கு ரொம்ப தூர இடைவெளியாக ரொம்ப அதிகம். கால இடைவெளி மட்டும் இல்லை, தூர இடைவெளியும் அதிகம். எப்படி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டாக சிவாஜி இருந்தார். சிவாஜிக்கு எந்த ஓட்டு வங்கியும் கிடையாது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து அவரே தோற்றுட்டார். எம்ஜிஆர் சீனியர் இருக்காங்கள்ல, தியாகராஜ பாகவதரோ இல்லை சின்னப்பாவோ கிட்டப்பாவோ யாரும் இல்லை ஃபீல்டில் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது. ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட சீனியர்ஸ் எல்லாமே முடிஞ்சு போனோடனே ஆரம்பித்த கமலஹாசனுக்கும் ஓட்டு விழுந்துச்சு கொஞ்சம். அவரோட சீனியர், அவர் பெரும் சீனியர் நடிப்பு உலகத்தில். அதே மாதிரி ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்காட்டி ரஜினி இருக்கார், சமகாலத்தில் இருக்க அஜித்தும் இருக்காங்க. ரஜினிக்கு ஓட்டு போடுறவங்க ரஜினியே சொன்னாலும் விஜய்க்கு போடுற மாதிரி விஜய் நடந்துக்கலாம். அதே மாதிரி தான் கமலஹாசன் ரசிகர்கள் இல்லை. முதல்ல அவர் அரசியல் நின்றுன்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அவரோட ரசிகர்கள் உங்களுக்கு போடவே மாட்டாங்க, அஜித்தோட ரசிகர்களும் போட மாட்டாங்க. எம்ஜிஆர் அரசியல் பிரவேசத்தப்போ சினிமா பண்ண சப்போர்ட் யாருமே இல்லையே, மேலே சீனியர்ஸ் யாருமே இல்லை, அவர் சிங்கிளாக தான் இருந்தார். அவர் கீழே ஜெய்சங்கர், முத்துராம இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஓட்டு வங்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் இவருக்கு விழுந்துச்சுன்னா இவருக்காக மட்டும்தான் விழும். அதையும் பிரிக்கிறதுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. சமகாலத்தில் அஜித்தும் இருக்கார். அஜித் ரசிகர்கள் அஜித்தே சொன்னாலும் சில பேர் பிடிக்காது. ரசிச்சுட்டாங்கன்னா, ஒருத்தவங்களை ரசிச்சுட்டாங்கன்னா மாற்றி ரசிக்க மாட்டாங்க. பாரம்பரியமாக கூட சில பேர் ரசிப்பை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சார், இப்போது ரஜினி ஃபேன்ஸே ஓட்டு போட மாட்டார் அப்படின்றீங்க. ஏன்னா சமூக வளத்தில் பார்க்குறப்போ போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அஜித் ஃபேன்ஸு நிறைய பேர் ரீரிலீஸ் அப்பயே சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் விஜய்க்கு போட மாட்டோம். ஏன்னா நிறையா படத்தில், அஜித் படத்தில் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அடி வாங்குறத கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ போட மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. கமல் ஃபேன்ஸை ஆல்ரெடி திமுகவோட ஜாயின் பண்ணிட்டார். இருக்கிற கொஞ்சம் ஃபேன்ஸும் கமலுக்கு போடுவார், திமுகவுக்கு போடுவாங்க.
ஒன்லி விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் இப்போ விஜய்க்கு போட போகிறாங்க. அவர் எப்படி முதலமைச்சர் ஆகிறன்னு நினச்சிட்டு இருக்காரு, அது நடக்குமா? இது யாருமே பதில் சொல்ல முடியாதுங்க. ஒன்றுனா திட்டவட்டமாக சொல்லலாம், முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. ஆனால் ஓட்டு எவ்வளோ வாங்குவார், என்ன பண்ணுவார்னு யாராலையுமே கணிக்க முடியல. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஜனங்க தேர்தல் கணிப்பாளர்கள் யார்கிட்ட போய் யார் ஜெயிப்பான்னு கேட்குறவங்க எல்லாருமே குழம்பிட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாருக்குமே கூட்டம் வருது, இவருக்கு வர்றது வித்தியாசமாக இருக்குது. அதனால் இந்த எலெக்ஷனை விஜய் மட்டும் அரசியல் பிரவேசம் இல்லைன்னா யார் டிஎம்கேவா அண்ணா டிஎம்கேன்னு முடிவு எடுத்துட முடியும், ஈஸியாக எடுத்துட முடியும். இவர் உள்ளார வந்ததுனால எல்லாமே குழப்பமாக தான் இருக்குது. இவர் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்து முடியும் போது தான் இதோட ரிசல்ட் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் திட்டவட்டமாக முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. சரி, இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலை பற்றி என்ன தெரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தெரிஞ்சிருப்பார். காங்கிரஸை பற்றி தெரிஞ்சிருப்பார், டிஎம்கே பற்றி தெரிஞ்சிருப்பார், அண்ணா டிஎம்கே பற்றி தெரிஞ்சிருப்பார், ரசிகர்களை பற்றியே தெரிஞ்சிருப்பார், பத்திரிக்கை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருப்பார். ரொம்ப கிளாஸ் எடுத்திருக்கோம் அரசியல், கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் எடுத்திருக்காது. ஆனால் ஒன்று, சினிமாவில் வந்தவங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் கட்சி ஆரம்பித்ததில்ல. எம்ஜிஆர் அடுத்து விஜயகாந்த் தான் சொல்ல முடியும். விஜயகாந்துக்கு அப்புறம் அதிர்வலை ஏற்படுத்தின இவர் தான். ஆனால் கிளாஸ் எடுத்திருக்குன்னா கடுமையான கிளாஸ் எடுத்திருக்கு. இப்போ அவருக்கு ரொம்ப ஏன் ரஜினி அரசியல் வேணான்னு சொன்னாருன்னு ரொம்ப உணர்ந்து பார்த்துருப்பார், ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அவர் முடிவு ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பிரமிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சார், இப்போ விஜய்க்கு சிறுபான்மையர் ஓட்டு அதிகமாக விழுவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கிறிஸ்டினுங்கிறதால கிறிஸ்டின் ஓட்டுலாம் அவருக்கு தான் போகும் அப்படின்றாங்க. ஆமாம், 100% அவருக்கு தான் போகும். 100% ஆனால் கிறிஸ்டின் எல்லாருமே போட்ட மாட்டாங்க. பெரும்பகுதி சர்ச்சிலேயே கூப்பிட்டு சொன்னாலும் அவங்க ரசிகர்களோ நிறையா கிறிஸ்டின்ஸோ விஜய்க்கு போகிறத யாரும் தடுக்க முடியாது. இப்போ இது எந்த கட்சிக்கு சார் பாதிப்பாக இருக்கும்? நிச்சயமாக டிஎம்கேக்கு தான் பாதிப்பாக இருக்கும். ஏன் டிஎம்கேன்னு சொல்கிறீங்க? அதாவது எப்படின்னா, எம்ஜிஆர் பீரியடில் இருந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே ஜெயலலிதா வரைக்கும் வந்துச்சு. எடப்பாடி வந்தோடனே அந்த சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் பாரதிய ஜனதாவோட கூட்டு வச்சோன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக அண்ணா டிஎம்கேல சிறுபான்மையினர் இல்லைன்னா சொல்ல முடியாது, கம்மியாயிடுச்சு. அதிகமாக உள்ள இடத்துல தானே அதிகமாக வெளியே வரும். பெரிய டேமில் இருந்தால் தண்ணி அதிகமாக வேணும், தண்ணி. அப்போ அதாவது நம்ம சிறுபான்மை ஓட்டு அதிகமாக இருக்குது டிஎம்கிட்ட, அதுதான் உடப்படும். அப்போ ஏன் திமுக ஓட்டு மட்டும் ஏன் சார் உடையுது? அது அவங்க நடவடிக்கை காரணம். அவர் உதயநிதி பாட்டுக்கு நான் கிறிஸ்தவராக இருக்கிறதுல பெருமைப்படுறேங்கிறாரு. ஒரு மினிஸ்டர், ரொம்ப சீனியர் மினிஸ்டர், ரொம்ப மரியாதைக்குரிய மினிஸ்டர், நான் 100 கோயிலை உடைச்சிருக்கேங்கிறாரு. அப்புறம் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய பேர் இந்துஸை போட்டு வம்புழுக்கும்போது அதை நம்பி நம்மளுக்காக ஆதரவாக இருப்பாங்க, சிறுபான்மைக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு ஒரு பிம்பம் கிளம்பி இருக்கு. அது உடைப்படும்ல விஜய்னால். விஜய் ஜீசஸ் ஃபோட்டோவை எடுத்து காட்டாரு. இப்போ உதயநிதி இப்போ சொல்ல முடியாது நான் கிறிஸ்டினாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன்னு சொல்ல முடியாது. சிறுபான்மையினர்லாம் டிஎம்கே பார்த்துக்குதுன்னு நான் 100 கோயிலை உடைச்சேன் அப்படின்னோடனே எல்லா கிறிஸ்டினும் சந்தோஷப்பட போகிறதில்ல. சில கிறிஸ்டின்ஸுக்கு அதில் சந்தோஷமாக இருக்கும். அவர் பெரிய சீனியர் அமைச்சர் பேசினார் அப்படி. ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருப்பார். அதனால் ஹிந்துக்கு எதிரானவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு ஒரு பேங்க் இருக்குது அங்கே. இப்போ போய் நான் கோயிலை உடைச்சேன்னு சொல்ல முடியாது, உதயநிதி நான் கிறிஸ்டினாக இருக்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஜீசஸ் ஃபோட்டோவே எடுத்து இவர் காட்ட ஆரம்பிச்சிட்டார். நான் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டார். அப்போ யாருது உடையும்? திமுக தான் உடையும். ஆமாம், அதுதான் அதிகபட்சமாக போகும். அதனால தான் இப்போ முடிவே எடுக்க முடியல. இல்லைன்னா முடிவு எடுத்துடலாம் யார் ஜெயிச்சிடுவாங்கன்னு. விஜயோட நடவடிக்கை இந்த சிறுபான்மையினர் ஓட்டு எந்த பக்கம் பெறலுது, இதை வச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியல. ஓகே, அப்போ என்னதான் சார் ப்ளஸ் இருக்குது? முதலமைச்சரோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் ஹிந்துஸை சமாதானப்படுத்துது. வெளியில் இருக்க ஜெயலலிதா அவங்க கோயிலுக்கு போனதெல்லாம் ஹிந்துஸை சமாதானப்படுத்தி அதெல்லாம் அது ஒன்று தான் அந்த சைடு இருக்குது. மற்றபடி சிறுபான்மையினர் மேக்சிமம் அவங்க தான் வச்சுருக்காங்க. அது உடஞ்சிச்சின்னா கட்சிக்கு டேமேஜ் தான். ஓகே சார், இருந்தாலும் திருமாவளவன் சில பேர்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில் அந்த ஒரு பலம் குறையாதுல்ல. நான் விஜய் வரலன்னா ரிசல்ட்டை சொல்லிடலாங்க. விஜய் வந்துட்டாப்லையா சார்? இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதில் பாரதிய ஜனதா எந்த இடத்துல இருக்குது? எப்பொழுதுமே இனிமேல் வரப்போகிற எலெக்ஷனில் எல்லாத்தையும் விட மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கும், இறங்காது. அவங்க ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயத்தை ஸ்டடி பண்ணிட்டாங்க. போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் கூட தான் ஓட்டு வாங்குவாங்க.
போல எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் சீட்டு அதிகமாக தான் வாங்குவாங்க. எம்பி வந்தாலும் அதை ஓட்டு பதிவில் அதிகமாக தான் போகும். அவங்க ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டுருக்காங்க. இதை வச்சு தானே ஓட்டே கேட்குறாரு ஸ்டாலின். அதெல்லாம் அது பழைய இதையே பிரட்டிகிட்டு இருந்தாங்கன்னா தப்பாக போயிடும். கொஞ்சம் கவனிக்கணும் அவங்க. சரி, இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு விஷயம், எந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்? ரொம்ப தெளிவாக நிறைய விஷயம் புரிஞ்சுருக்குங்க. அப்போ ஒரு சினிமாவாக பார்த்ததில் வந்து ஏன் ரஜினிகாந்த் இதுலேருந்து வரல? நம்மளோட சீனியர் ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய நடிகர் அவர், பேர் சூப்பர் ஸ்டார் அவர் ஏன் இதுலேருந்து ஒதுங்கினார் அப்படிங்கிறது வந்து ரஜினியை பார்த்து பிரமிப்பாக பார்ப்பார். அவர் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ரஜினிக்கு அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுவார். அது பெரிய பாதிப்பை அவர் உருவாக்கும்.